सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारिं गौरवं महान्तं गोविन्द योगीन्द्र मताश्रित्यं शङ्कराचार्यमदामलकं शिष्यं तं तोडकं वातेयामज्ञान सद्गुरून् सन्ततमानदोऽस्मि उदासीनं भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्य पर्यन्ताம் குரு பரம்பராம். லௌகிகமான வாழ்க்கை, வேத விகிதமான கர்மாக்கள், நிஷ்காமமாக அதை அனுசரித்து நல்ல சித்த சுத்தியை பெற்று ஒரு வேதாந்த குரு லாபத்தை பெற்று அவரிடம் சிரவண மனன நிதித்தியாசனங்கள் எல்லாம் செய்து ஒருவர் ஜீவன் முக்தனாக ஆகிறார். அவர் எப்படி இருப்பார் அப்படின்னாக்கா, அந்த ஜீவன் முக்தனானவர் என்ன செய்து கொண்டிருப்பார், எப்படி இருக்கார் அப்படின்ற ஒரு சந்தேகம். சித பிரஜ்ய காபாஷா அப்படின்னு கேட்டாரு இல்லையா, அப்படின்னு எல்லாருக்கும் சந்தேகம். அதை நிவர்த்தி பண்றதுக்காக ஆச்சாரியால் இந்த கிரந்தத்தை எழுதினார். ஜீவன் முக்த ஆனந்த லஹரி அப்படின்னு பேர் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அத்வைத சாட்சாத்கார நிலையில இருக்கக்கூடிய ஞானியானவர் இல்லையா எப்படி இருப்பார் அப்படின்னா, அவருக்கு எப்ப தோணுகிறதோ அப்ப சமாத்தியாதி நிலையில அப்படி உட்கார்ந்து இருப்பார். அவருக்கு எப்ப இஷ்டம் இல்லையோ அப்ப எல்லாரோடையும் இருப்பார். இப்படி இருக்கிறதுனாலயோ அப்படி இருக்கிறதுனாலயோ அவர் தன்னுடைய பிரம்ம நிலையிலிருந்து ஒரு பொழுதும் நழுவுவதில்லை. ஒரு தடவை வேதாந்த விஞ்ஞான ஞானமானது வந்து விட்டதே, ஆனால் அது வந்ததுதான் அந்த நிச்சயம் வந்துருச்சுன்னா, அவர்கள் ஒவ்வொருத்தர் அவளுடைய பிராட்டப்பு, அவளுடைய சின்ன வயசு சம்ஸ்காரங்கள், பூர்வ ஜென்ம சம்ஸ்காரங்கள் இதெல்லாம் வைத்துக் கொண்டு அவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேருக்கு ஜனங்கள் மேல நாட்டம் இருக்காது. அதனால அவர்கள் என்ன பண்ணா, கொஞ்சம் செக்லூடடான ஒரு இடத்துக்கு போய் தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது அவளுக்கு அது பிடிச்சிருக்கு. ஒரு நதிக்கரையிலையோ ஏதோ ஒரு மலையிலையோ போய் உட்கார்ந்துட்டு இப்படி இருக்கக்கூடியவர்கள், இப்படி இருக்கக்கூடிய ஞானிகளும் இருக்கார்கள். சாக்கிய வைத்தியர், ஆதிசங்கர பகவத் பாதார் இவெல்லாம் என்னன்னா எல்லாரோடையும் இருந்து கொண்டே இருந்தார்கள். ஞானியாக இருந்த போதிலும் அவர்களுக்கு லோகத்தை உயிர்விக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமானது, இந்த லோக சங்கிரகம் அப்படின்னு அந்த கருணையானது ஞானிக்கு இன்பில்ட்டா இருக்குன்னு ஆச்சாரியர் சொல்றார். ஞானின்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கு லோகத்து மேல ஒரு கருணை இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா, அந்த தயம் இருந்ததுன்னா தான் அவர் ஞானி. அப்படி இருக்கக்கூடிய ஞானிகள் என்ன பண்றாங்க, எல்லாரோடையுமே உட்கார்ந்து அவளுக்கு ஏற்ற மாதிரியே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அவளுக்கு இந்த வேதாந்தத்தை புரிய வைக்கிறது, அவளுடைய போக்கிலேயே போய் புரிய வைக்கிறது அப்படின்னு ஒரு வழக்கம். இப்படி ஆக்டிவான ஞானிகளும் இருக்கார்கள், பாசிவாக இருக்கக்கூடிய ஞானிகளும் இருக்கார்கள். இவர்களை ரெண்டு விதமா நம்ம பிரிக்கிறோம். இந்த மலைப்பாம்பு மாதிரி அப்படி ஏதாவது ஆகாரம் வந்ததுன்னா சாப்பிடுறது, இல்லைன்னா தானா பெரிய முயற்சி எடுக்காம இருக்கக்கூடியது. சில பேர் என்ன பண்ணா, இந்த ஆக்டிவ் ஞானிகளை மதுக்கர விருத்தி, அது தேனி மாதிரி அவளே போய் எங்க தேனி இருக்கோ தேன் இருக்கோ அங்க சேகரித்து அப்படி உலாவி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு ரெண்டு பேருமே ஜீவன் முக்தர்கள் தான். ஜீவன் முக்தர்னா என்ன அர்த்தம்னா, ஜீவனே வாழ்ந்த காலத்திலேயே முக்தி அடைந்தார்கள். ஆனா அவர்கள் அடைந்த ஏதாவது போக்குல ஏதாவது வித்தியாசம் தெரியுமா அப்படின்னாக்க, நைஷ்கர்ணிய சித்தியில சுரேஸ்வராச்சாரியார் அது மாதிரி எதேஷ்டாச்சரணம்லாம் வராது. ஒரு ஞானி தான் இஷ்டத்துக்கு அப்படி எல்லாம் இருக்க மாட்டான். அது மாதிரி இருக்கிறவர்கள் சில பேர் இருக்கலாம், சித்தர்கள் இருக்கலாம். ஆனா சாதாரணமா இப்படி அதுக்காக முதல்ல சொன்னா வேதோக்தமாக அப்படி வாழ்ந்தவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அதே மாதிரிதான் இருப்பாங்க. சொசைட்டிக்குள்ளேயே இருந்துட்டு இருப்பாங்க. அவர் பெரிய ஞானியாக இருந்தாலும் 4 பேர் கிட்ட காமிச்சிக்க மாட்டாங்க இல்லையா, ஞானியா இருந்தா காமிச்சிக்க மாட்டார். அதனால யார் ஞானின்றது நம்மளுக்குள்ளேயே தெரியாது. நம்மளுக்குள்ளேயே ஒருத்தர் இருப்பார், நம்மள மாதிரியே தான் இருப்பார் அப்படின்றதுல ஆச்சாரியார் அங்கங்க பாஷ்யத்தில் தொட்ட விஷயத்த இங்க ஜீவன் முக்தி ஆனந்த லகரியில அவருடைய ஐடியா இது. ஞானினாக்க ஏதோ தனியா நீங்க அப்படி ரோசா அப்படி போய் மூஞ்சியை வச்சுட்டு அப்படி போய் உட்கார்ந்து அப்படி இருப்பான ஜனங்கள் பாவம் அஜானமா இருக்கக்கூடிய ஜனங்கள் பாம்பரர்கள் நினைக்கிறாங்க. அப்படி எல்லாம் இருக்க மாட்டாங்க. நம்மள ஒருத்தராதான் இருப்பார் அவர் இல்லையா. நம்மள மாதிரிதான் எல்லாரும் மாதிரியும் பேசி கொண்டு இருப்பார், சாப்பிட்டு கொண்டு இருப்பார், எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு.
ஆனாலும் அவர்கள் அந்த நிலையிலிருந்து நழுவாதவர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. பகவத்கீதையில இன்னும் விசாரமா இந்த விஷயத்த சொல்லியிருக்கார். யார ஒரு மனுஷன் நல்லா படிச்சவர், இவர் ஞானி அப்படின்னு நினைக்கிறாரோ அவளை அறியாமலேயே ஹீரோ ஒர்ஷிப் அவன் மேல பண்ணுவான். அதனால அவ எல்லா காரியத்தையும் அவ காதால எழுந்துதான் ஆகணும், சந்தியாவனம் அது எல்லாம் பண்ணிதான் அவன், இல்லைன்னா அடுத்த ஜெனரேஷன் பண்ண மாட்டான். அவருக்கு தேவையில்லை, கர்மா தேவையே இல்லை. ஞானிக்கு எதுக்கு கர்மா எல்லாம், அதுல ஒரு துஷ்டமா தான் நினைக்கணும். ஆனா அவர்கள் பண்ணி கொண்டே இருப்பார்கள். ஏன் அப்படின்னாக்க லோகத்துல ராங்கான ஒரு மெசேஜ் கொடுத்துட கூடாது அப்படின்னு வந்ததுன்னா, எஜ்யதாச்சரதி சிரேஷ்டா சதேவ இதரோஜனகா. இது சிரேஷ்டனா இருக்கக்கூடிய எப்படி ஆச்சாரத்துல இருக்கானோ அவரை பார்த்து இவன் கத்துப்பான். அதனால இவர்கள் எதேஷ்டாச்சாரம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவ இஷ்டத்துக்கு போயிடுது அப்படியெல்லாம் ஒரு ராங் மெசேஜ் எல்லாம் இவர்கள் கற்பிக்க மாட்டார்கள். அப்படின்னு யாரோ சில பேர் அப்படி இருக்கலாம், பிராரப்த கர்ம வசத்தினால அப்படி இருக்கலாம். ஆனா சாதாரணமா யாரோட இருக்குமோ அப்படி இருப்பார். நம்ம குழந்தைங்களோட இருக்கும்போது குழந்தைங்களோட பேசுவார், பெரியவாளோட இருக்கும்போது பெரியவாளோட பேசுவார். சங்கீத கச்சேரிக்கு போனா சங்கீத கச்சேரி, டான்ஸ் பார்க்க போனா டான்ஸை ரசிக்கக்கூடிய கெப்பாசிட்டி, அவளுக்கு எந்த சிச்சுவேஷன்லையும் அதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய சாமர்த்தியமும் அந்த தன்னுடைய சந்தோஷத்தை எந்த சந்தர்ப்பத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத ஒரு நிலையும் அவளுக்கு இருக்கிற காரணத்தினால இதுதான் ஜீவன் முக்தனுடைய நிலை அப்படின்னு கேட்டார். நகரத்துல அவர் என்ன புரே பௌரான் பச்சன் நர யுவதி நாமா கிருதி மையான அப்படின்னு இவர்கள் நகரத்துல நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கவங்களோடையும் இருப்பார்கள் இல்லையா. ஆனா அவ பாக்குற பார்வையில ஒரு வித்தியாசம் என்ன, இதெல்லாம் சித்திரத்துல இருக்கக்கூடிய பொம்மை மாதிரி அவர்கள் பார்க்கிறார்கள். ஒரு பொம்மையை பாக்குற மாதிரி தான் மக்களை பார்க்கிறார்கள். அதனால அவ இவாளால அவருக்கு புத்தி வேதத்தை உண்டு பண்ண முடியாது. அவர் எப்பொழுதும் தன்னுடைய ஆத்ம ஞான நிலையிலிருந்து ஒரு நாளும் வழுவாமல் இருக்கிறார். அவர் காட்டுல இருந்தாலும் சரி இல்லையா, அவர் பட்சிகள் கூட்டத்தை அப்படி பார்த்துட்டு ரசிச்சுண்டு அந்த பூமியே தரையா வைக்கிண்டு இப்படி இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களையும் அவர்கள் அந்த ஞானத்தை பெற்றதுனால அந்த குருவனுடைய தீட்சா வசத்தினால் அவர்கள் அடைந்த அந்த ஞானம் தீயத்தே ஞானம் அத்தியந்தம் சீயத்தே பாவசங்கையா அப்படின்னு அவருடைய அந்த தீட்சா பிரபாவத்தினால பல சரவண மனத நிதித்தியாசனத்தினால உருவான அந்த ஞானத்தினாலையும் அவர்கள் இந்த உலகத்தை பார்த்து ஒரு நாளும் மோகிப்பதில்லை. வியாமோகம் பஜதி அப்படின்னா குரு தீட்சா கத தமாகா, அந்த இருட்டானது அஜ்ஞானமானது கதமாகிவிட்டது அவர்களுக்கு அந்த குரு பாதையை வாங்கின்றதுனால. அதனால அவர்கள் ஒரு நாளும் தன்னுடைய இஷ்டமான போக்கெல்லாம் போவாங்க, எந்த டிசிஷன் எடுத்தாலும் கரெக்டா தான் இருப்பார்கள் அப்படின்னாரு. அவர்கள் சில சமயத்துல அரண்மனையில இருக்கலாம், சில பேர்ல பணத்தோரோட உட்கார்ந்து இருக்கலாம், சில பேரோட மலையில இருக்கலாம், சில சமயத்துல நதிக்கரையில இருக்கான். எப்படி இருந்தாலும் அவர் ஞானிதான். ஒரு பொழுதும் அவருக்கு இந்த வியாமோகம் ஏமாற்றமானது ஏற்பட அவர் தன்னுடைய நிலையிலிருந்து நழுவாமலே இருப்பார் அப்படின்னு நம்ம 3 ஸ்லோகம் பார்த்தோம். இன்னைக்கு 4வது ஸ்லோகம் பார்க்கலாம். கொச்சித் பாலைஹி சார்தம் கரதலகதாலைஹி சஹசிதைஹி கொச்சித் தாருண்யாலங்கிருத நரவதூபிஹி சஹரமன்னே கொச்சித் விருத்தைஹி சிந்தா ஆகுலித ஹிருதயைஸ்தாபி விலபன்னே முனிர்ன வியாமோகம் பஜதி குரு தீட்சா சததமாக. அரசர்களுடைய அரண்மனையில இருந்தாலும் சரி, பெரிய பெரிய ஜமீன்தார்களுடைய மாளிகையில இருந்தாலும் சரி, மலையில இருந்தாலும் சரி, குடிசையில இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த ஞானிக்கு மனோவிகாரமானது ஏற்படாது. அவர்கள் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு இருந்து கொண்டேதான் இருப்பார். அதே மாதிரி மனிதர்களுக்கெல்லாம் பொதுவாக 4 விதமான அவஸ்தைகள் இருக்கு. என்ன அவஸ்தை? பால்யம் இல்லையா, கௌமாரம், யம்மனம், வார்த்தக்கியம் அப்படின்னு ஒரு 4 ஸ்டேஜ் இருக்கு. அவர்கள் பால்யமாக இருக்கும் பொழுது எப்படி இருந்தார்களோ அதனுடைய சம்ஸ்காரங்கள் ஏறுறது, கௌமாரமாக இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள் அவங்ககிட்ட இருக்கு, எவ்வளமாக இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள் இருக்கு. இப்ப ஞானம் வந்துட்டு அந்த சம்ஸ்காரங்கள்லாம் அவருக்கு எல்லாமே தெரியுமே, அதனால எப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னு தெரிஞ்சனால அதுக்கு ஏற்ற மாதிரி அவளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா. பாலர்களோட கூடி இருக்கும் பொழுது அவளுக்கு சமமாக அப்படி பார்த்துட்டு ஜாலியா பேசிட்டு கிரிக்கெட்டை பத்தி பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய சாமர்த்தியம் அந்த ஞானிக்கு இருக்கு.
கோபமா எவன அவஸ்தையில இருக்கக்கூடியவர்களுக்கு தகுந்த மாதிரி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு. வயசானவர்களோட இருந்தா முதியோர் இல்லத்துக்கு போனா பாவம் அவளுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் எல்லாம் பாவம் தங்கிட்ட யாராவது பேச மாட்டானா அப்படின்னு காத்து கொண்டு இருக்கிறார்கள். அவளை போய் பார்த்தானாக்க அவளோட பேசிட்டு அவளை சந்தோஷப்படுத்திட்டு மொத்தத்துல இவர்களுடைய ஒரே எய்ம் என்ன? லோக சங்கிரகம். அதுதான் ஞானியினுடைய இன்பில்ட் குவாலிட்டி என்ன? தயை. அவருக்கு எல்லாரையும் ஒத்துக்கொள்ளக்கூடியதான ஒரு மனோபாவம். தே அக்செப்ட் எவ்ரிபடி. அவ இருக்கிறத இருக்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணக்கூடியதுன்ற ஒரு எண்ணம் தான் ஞானிகளுடைய ஒரு ட்ரைட். அந்த ட்ரைட் இருக்கிறதுனால அவளால எந்த சிச்சுவேஷனையும் அவளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத காமிக்கிறார். ஒரு ஸ்லோகத்திலையும் அவர் இதுதான் அந்த மெசேஜ். இந்த எல்லா ஸ்லோகத்திலையும் கொச்சித் வாலை சில சமயத்துல இல்லையா குழந்தைகளோட இருக்காங்க இல்லையா, அவளோட உட்கார்ந்துட்டு அந்த பசங்க எல்லாம் பாத்துக்கு போனோம்னு வச்சுங்க, இல்ல பெரியவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, வந்திருக்காரு படிச்சவர் வந்திருக்காரு அப்படின்னாக்கா வாங்க சாட்சியில வாங்கன்னு கூப்பிடுவார். கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா என் பேரம்பரிய பார்த்தீங்கன்னா இப்பவே ஸ்லோகம் எல்லாம் சொல்றது பார்த்தானா அவளுக்கு அது பெருமை, ஊரா இருக்கிறது பெருமை இல்லைன்றது அவளை எப்போ இல்லையா பாசமாச்சே இப்படி ஸ்லோகம் சொல்றான் பாருங்க. இவர் என்ன பண்ணுவாரு, ஏமா எல்லாரும் சொல்றதுதான் சொல்லுவாரா அவரு? சரி, அவரும் அவளோடய சேர்ந்து அவ குழந்தையினால அவளுக்கு என்ன சந்தோஷம் வருதோ அந்த சந்தோஷத்தை நமக்கும் ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்பா என்னமா சொல்ற, எப்படி தாத்தா உன்னுடைய நாளைக்கு போகுமா பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி இல்லையா அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் நடக்கிறது தானே. இந்த அனுபவங்கள் தான் ஞானிகளுடைய அன்பை. நம்ம மெச்சூரிட்டின்னு அதை இங்கிலீஷ்ல சொல்றத நீங்க கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஞானின்னு புரிஞ்சுட்டா எல்லாம் புரியும். ஆச்சாரியால் சொல்றதுல கொச்சித் பாலை சார்த்தம். அவர் சில காலத்துல அவர் என்ன பண்றாரு, இந்த பாலர்களோட சார்த்தம்னா கூடி இருந்து கொண்டு கரத்தலக தாலை இல்லையா, அவர் உள்ளங்கையினால அவளோட சேர்ந்து என்னமா பாடுறது அப்படின்னு தாளம் போட்டு ரசிக்கிறார். என்ன ரொம்ப நல்லா பாடுறா, கரெக்டா இருக்கு, சுத்தி சுத்தமா பாடுறா அப்படின்னு என்னன்னா தெரியும் எல்லாருக்கும். சுத்தி சுத்தமா எப்படி பாடும் அந்த சின்ன குழந்தை இல்லையா. ஆனா நம்ம எப்படி சொல்லுவோம், ஏன்னா என்கரேஜ் பண்ணணும். ஜோசையே அஜானினாம் கர்ம சங்கினாம். நமக்கு ஆச்சாரியர் சொல்லி கொடுத்திருக்காரு பகவான். அவன் கர்ம சங்கியா இருக்கக்கூடிய அஜானிய நீ போய் அவனை ஒரே இதெல்லாம் நிறுத்துப்பா வேதாந்தத்துக்கு வாப்பான்னா சொல்ல முடியாது. நீங்க சொல்லி அவளுக்கு நான் ரொம்ப பிரமாதமா இருக்க, அப்படிதான் பண்ணணும், நீங்க அப்படிதான் போகணும், கோயிலுக்கு போகணும், அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுத்துட்டு வர வேண்டும் இல்லையா. அதனால ஜோசையே அப்படின்னா அவளை நீங்க ஊக்கப்படுத்தணும். பிரமாதமா அப்படி பண்ணி தாளம் போட்டு தாலை சஹசிதைஹி, அதுவும் எப்படி சஹசிதைஹி, நிஜமாக அவர் சந்தோஷமா இருக்காரு அவளோட. அவர் மாதிரி ஏதோ அவளை ஏமாற்றணுன்றதுக்காக அந்த இந்த புத்தியோட இல்லை. அந்த ஞானியானவர் உண்மையிலேயே எல்லாரையும் பிரம்மமா பாக்குறதுனால குழந்தையும் அப்படிதான் பாக்குறாரு. அப்படியே அந்த பாட்டையும் அவர் அப்படியே தனக்கு பாடுற பாட்டாக ரசிக்கிறார். பண்ணி சந்தோஷத்தோட சிரிப்போட கூடி அவளோட கூடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. சரி சார், சில சமயம் பார்த்தாரு அவரு இல்லையா, அவருக்கு என்ன ஆச்சு, இப்போ காத்தால இவாளோட இருந்தார், மத்தியானம் என்ன அப்படின்னா சின்ன பசங்கள்லாம் ஏதோ விழா கூப்பிட்டுருக்காங்க, அவரை கூப்பிட்டுருக்காங்க இல்ல யுவ கேந்திரா மீட்டிங்னு இருந்ததுன்னா அதுக்கும் போவார் இல்லையா. அவளுக்கு தகுந்த மாதிரி விவேகானந்தா எல்லாம் பேசினாரு, எதுவுமே ஆனந்தாலாம் எப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்றது, அவளுக்கு ஏற்ற மாதிரி. நீங்க அவளுக்கு போய் அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்க சரியா வராது. அவன் இவன் நீங்க எல்லாத்தையும் கேள்வி கேட்கறான், அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லணும். அவனுக்கு போய் எதுக்கு சார் அவனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும். நீங்க வாசல்ல கோலம் போட்டானாக்க பாவம் புண்ணியம் தான் கணக்கு, ஸ்திரீயா இருந்தா ஸ்திரீ தர்மம் தர்மசாஸ்திரம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு புரியாது. அவனுக்கு ஏதாவது முதல்ல ஏமாத்தணும். நீங்க இந்த அரிசி மாவுல கோலம் போட்டா எறும்பு எல்லாம் சாப்பிடுன்னா அவன் ரொம்ப தெரியுமா, அவருக்கு ஜீவராசிகளுக்கு எல்லாம் ரொம்ப காரணியத்தோட இருக்க மாதிரி அந்த மாதிரிதான் அவளை ட்ரெயின் பண்ணும். இப்படி இந்த யுவர்களுடைய கூட்டத்துல சேர்ந்துட்டு இந்த ஜீவன் முக்தர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. கொச்சித்து தாருண்ய அலங்கிருத, கொச்சித்து தாருண்யம் அப்படின்னா தருணம்னா சில வயசுல இருந்து தருணாக்னிஹோத்ரி அப்படின்னு சொல்றாரு. அக்னிஹோத்ரி அப்படின்னா சில பேர் பாவம் இந்த காலத்துல இல்லையா அப்பா அக்னிஹோத்திரம் எடுத்திருந்தாதான் புள்ள அக்னிஹோத்திரம் பண்ண முடியும். இப்போ நடுவுல ஒரு தலைமுறை விட்டு போச்சுன்னு வச்சுங்க, பேரனுக்கு இன்ட்ரெஸ்ட் வேதத்துல, அவன் நல்லா படிச்சுட்டான், தாத்தா பெரிய தீட்சிட்டாரு, நடுவுல அப்பா ஆபீஸ்க்கு வேலைக்கு போயிட்டாரு. இப்ப அவன் எப்படி பண்ணுவான், அதனால அவன் என்ன பண்ணான், இவன் அப்பா மட்டும் போற வரைக்கும் காத்துட்டு இருக்கணும்.
இல்லையா? அப்பதான் அவன் பண்ண முடியும். அப்பா பண்ணாம பையன் பண்ண முடியாது. ஆனா போயிட்டாருனாக்கா அப்படி பண்ணணும். இந்த மாதிரி சமயத்துல பண்ணா வயசாகி பண்றான். சில பேர் எப்படின்னா நல்ல அவளுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சின்ன வயசுலயே ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாணம் ஆகி வந்த அன்னைக்கு அவபாசனா அது ஆன உடனே அக்னி ஆதானம் இருக்குன்னா அக்னி ஆதானம்னா அக்னி ஒருத்தருக்கு உள்ள போயிட்டான். அவனுக்கு எப்படி சொல்லிருக்கு சாஸ்திரம்னா கிருஷ்ணகேசி இல்லையா ஜாத புத்திரஹா முதல் குழந்தை தலைச்சன் பொள்ளையா பிறந்திருக்கணும், தலைமுடி கருப்பா இருக்கணும். அப்படி இருக்கும்போது அக்னிஹோத்திரத்தை ஆரம்பிக்கிறது தான் சிறப்பான தீட்சிதர் அப்படின்னு அர்த்தம். இல்லையா? அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒருத்தருக்கு கிடைக்கிறதுன்னு வச்சுங்க. அவர் என்ன சொல்றோம், நம்ம கருணாக்னிஹோத்திரி சின்ன வயசுல இருந்தே அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்காருன்னா அவருடைய லைஃப் ஸ்பேன் பாருங்க, எவ்வளவு நாள் அவர் அக்னிஹோத்திரம் பண்ணியிருப்பார், எவ்வளவு புண்ணிய காரியம் லோகத்துக்காக அவர் உழைச்சிருக்கார். அதனால அவர் ரொம்ப சிரேஷ்டமாக கருதப்படுகிறார் இல்லையா? அப்படி எதுக்கு சொல்ல வந்தா கருணாக்னிஹோத்திரின்றது ஃபெமிலியர் பதம். அதனால காருண்யம் அப்படின்னாக்க சின்ன வயசுல இருந்து அப்படின்னு அர்த்தம். எவ்வன பருவத்தில இருந்து அலங்கிருத இல்லையா, அந்த அலங்கரிக்கப்பட்ட அவர்கள் அலங்காரத்தோட நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு நீங்க அவனை போய் நீங்க ஜீன்ஸ் போட்டுன்னு வந்தான்னாக்க அவன் போய் ஜீன்ஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு உங்களுக்கு கண்டா பிடிக்காம போயிடுவான். அவனா பார்த்து தெரிஞ்சுப்பான் இல்லையா? பாட்டுக்கு அதோட கிளாஸுக்கு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கீங்க. நம்ம அப்படியெல்லாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவளே பார்த்து அங்க இங்க பார்த்து தெரிஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுவாங்க. அதுதான் உண்மையான திட்டம். நீங்க சொல்லி தெரிஞ்சுன்னா அவளுக்கு கோபம் தான், அது திருந்தவே முடியாது. அவளா திருந்தினாதான் வரணும். அப்படி அந்த எல்லாம் இருக்காரு. இப்படி அலங்கிருத்த நரவதூதி. ஆனா அவளோடையும் இவர் ஜாலியா பேசிட்டு அவளுக்கு சரிசமனா இருந்துட்டே இருக்காரு அப்படின்னா அது ஒரு குவாலிட்டி. இவர் சொல்ல வேண்டாமா சார்? தப்பு சொல்றேன், சாட்சிகள்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் பெரியவர்கள் எல்லாம் பண்ண மாட்டாங்க. என்ன அவளுடைய போக்கிலேயே விட்டு அவளை திருத்தனமே தவிர நம்ம கட்டி கொடுக்குற சோழ ஒரு வேலைக்கு தான் வரும். அவன் சாப்பாட்டுக்கு என்ன வழி? அது மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தாருனாக்க அதை அப்படி பதோசா சொல்லி கொடுத்து அப்படிதான் பண்ணோம். அதனால அந்த குரூப்லயும் அவர் ஞானியானவர் ஈஸியா ஃபிட் ஆயிடுவார் இல்லையா? அதுதான் ஞானியினுடைய லட்சணம். அவரோட சேர்ந்து அந்த கொச்சிட்டு தாருண்யாலங்கிருத நரவதூபி, அந்த நரன் அப்படின்னா மனிதர்கள், வதூபிஹி ஸ்திரீகள் புருஷர்கள், இவர்களோட சகரமன் அவரோடயே இவரது ஜாலியா உட்கார்ந்து பேசிட்டு அப்படின்னு இருந்து கொண்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் கொச்சிட்டு விருத்தைஹி அப்படின்னா மடி செஞ்சே இல்லாம அவளோடையும் சேர்ந்து இந்த மாடனா ஏற்கிற மாதிரி சொல்லி அவளுக்கும் புரிய வச்சு, இல்லப்பா இந்த உபனிஷத் தத்துவம் அப்படி இல்லப்பா, உங்களுடைய நாசாலே ஸ்டான்லி இதெல்லாம் இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காம அப்படி சொல்லணும். அப்படி சொன்னாதான் அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதான் சாஸ்திரம் உங்க அப்பா என்ன பண்ணாரோ உங்க தாத்தா என்ன பண்ணாரோ பூர்வீசி கிருதம், உங்க ஆச்சாரியா உங்க அப்பா சொன்ன மாதிரி தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னா நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்பான். அதனால அவனை பொண்ணு விட்டு இதான்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. கடைசியா அததான் உங்க தாத்தாவும் ஃபாலோ பண்ணியிருந்தாரு, உங்க அப்பாவும் ஃபாலோ பண்ணாரு, நீ இப்ப அந்த வழியில தான்ப்பா இருக்கான்னு எடுத்துட்டு வரணுமே தவிர நீங்க அவனை போய் நீ அப்படி பண்ணணும் அவன் போயான்ட்டுப்பான். எங்க அப்பாவுக்கு தெரியாது ஒண்ணு, எங்க அப்பா பண்ணிருந்தே நான் பண்ணேன்னாக்கா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு அவனுக்கு புரிய மாட்டேங்கிறது. அவன் வீம்புக்கு ஒரு கோயிலுக்கு போறான் அவன் இல்லையா? இந்த சாமி தான் எனக்கு வேணும்ன்றான். ஏன்னா உங்க ஆத்துல இவ்வளவு நாள் இருந்த அந்த சாமியை விட்டு இப்படி வந்தான்னா அவனுக்கு கோபம் வருது. அவனே அதை புரிய வச்சீங்கன்னா அவன் அப்படியே அந்த ட்ரெடிஷன் வழியில வருவான் இல்லையா? இப்படி அவர்களை அந்த இளம் மடிசெஞ்சியாக இருக்காமல் அவளுக்கு ஏற்ற மாதிரி போய் பண்ணக்கூடியதுன்றது ஞானிகளுக்கு கைவந்த கலை அப்படின்னு ஆச்சாரியார் நினைக்கிறார். சஹரமன்ன அப்படி அந்த ரவிச்சன் இருக்கார் அந்த ஞானி. அது மாத்திரம் இல்ல, கொச்சிட்டு புத்தை விருத்தைஹி சிந்தா குலித ஹிருதயைஹி. பாவம் சில சமயத்துல சிந்தா பரே பிரம்மணி கோபின சிந்தா இல்லையா? அந்த பிரம்மத்தை பாலஸ்தாவது கிரீடாசக்தா, தருணஸ்தாவது தருணி சக்தா, விருத்தஸ்தாவது சிந்தா சக்தா, பரே பிரம்மணி கோபின சக்தா அப்படின்னாரு. சின்ன பையனுக்கு எப்ப பார்த்தாலும் பொம்மையிலேயே இருக்கான், விளையாட்டுலயே இருக்கான். இந்த சின்ன பையன் என்னடான்னா எப்ப பார்த்தாலும் அந்த வயசு பசங்களோடய சுத்தணும், அவளோடய ரமிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். சரி வயசானாவது தெரிஞ்சலாமான்னு பார்த்தாலும் அவர் எப்ப பார்த்தாலும் கவலை. எதுக்கு கவலைப்படுறதுன்ற கணக்கே கிடையாது அவருக்கு. எல்லாத்துக்கும் கவலைப்படுவாரு அவரு இல்லையா? இந்த வாஜியார் வரந்தானா கவலைப்படுவாரு, வாஜியார் சீக்கிரம் வந்துட்டா கவலைப்படுவாரு. யாராவது ஒரு நைன் அந்த டென்ஷன்லயே இருப்பாங்க. அது கரெக்டா நடக்கும். அது சாதத்துல நம்ம வயசானவர்கள் வீட்டுல இருந்தா எல்லாருக்கும் அனுபவம் தெரியும். டென்ஷனா ஆயிடுவாங்க இவங்க. 10 மணிக்கு அவர் வரத்துக்குள்ள அவரா என்னைக்குமே சொன்ன டயத்துக்கு வேற வரமாட்டாரு. அவரு 5 நிமிஷம் பொறுத்துதான். அந்த 5 நிமிஷத்துக்குள்ள இவர் டென்ஷன் ஆக்கி
வீட்டையே இருந்தாங்க மறந்துட்டாரா? இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது. வரும்போது ஒரு ஸ்கூட்டர்ல இருந்து ஊந்துருந்தாருன்னா என்ன பண்றது? நம்மளுடைய போராட்டம் இப்படி எல்லாம் டென்ஷன் அனாவசியமா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நம்ம காமா இருந்தா எல்லாம் கரெக்டா நடக்கும். நம்மளா நம்ம மேல தாக்கத்தை போட்டுண்டு அவஸ்தைப்பட்டு அவர் வரலன்னா விட்டாருனாக்கா தராக்கி இருக்குமோ இப்படி எல்லாம் பண்ணி டென்ஷன் ஆகி பக்கத்துல இருக்கிற டெஸ்ட் நீங்க போய் ஸ்கூட்டர் எடுத்துட்டு போய் ஒரு தடவை வேணா பார்த்து சாப்பிட்ட தண்ணி வெளியெல்லாம் போக கூடாதுப்பானா அதெல்லாம் பரவாயில்ல இது காணும் எப்படி அப்புறம் எப்படி வேற யாராவது அரேஞ்ச் பண்ணானா இதெல்லாம் தேவையில்லாத டென்ஷன் இல்லையா? இதான் சின்ன வயசானத்துல சில வயசுலயே சில பேருக்கு இருக்குன்னு வச்சுங்க வயசான கேட்கிறதா இப்படி விருத்தாவது சிந்தா சக்தா அவளுக்கு கவலைப்படுறதுக்கு காரணம் வேணும். எதுவும் இருந்தாலும் நம்ம பிளைட்ல போறா டிக்கெட் புக் பண்ணா ஐயோ இறங்கியாரா போச்சு போச்சு அன்னைக்கு போன கஷ்டம் தான் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு கவலை இல்லையா? கரெக்டாவே டயத்துக்கு எடுக்க மாட்டானே அப்படின்னு நெகட்டிவ் சிந்தனை இதெல்லாம் வயசானதுக்கு அறிகுறி இல்லை? எல்லாத்துலயும் அந்த நெகட்டிவ் ஆங்கிறதான் போவாங்க. இந்த காலத்து பசங்க யுவார்கள் எல்லாம் பாருங்க பாசிட்டிவ் நாங்க போறோம் என்ஜாய் பண்ண போறோம் அதுதான் அவளுக்கு தோணும். இவாளுக்கு அது நின்று போயிடுச்சுன்னு என்ன பண்ணுவோம்? நம்ம புக் பண்ணதை அவங்ககிட்ட போய் சேராம இருந்ததுதான் அந்த டெலகிராம் போலன்னாக்க அங்க இல்லைன்னா நடுவண்டியா பட்டுக்கிறது அந்த குளிர்ல இதெல்லாம் அனாவசியமான கவலைகள் இருக்கு. இதெல்லாம் சிந்தா. இந்த குரூப்போட இருக்காரு கொச்சித்து விருத்தை சிந்தா இப்படி கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர். இப்படி இருக்க நம்ம ஆளுங்கள்லயே அப்படி இருக்குன்னா அந்த குழந்தைங்க எல்லாம் விட்டவர்கள் இந்த முதியோர் இல்லத்துல இருக்கக்கூடிய பெரியவாள்லாம் நினைச்சு பாருங்க எவ்வளவு கவலைகள் அவருக்கு. யாரும் பேசுறதுக்கு ஆள் இல்லை இல்லையா? அவளுக்கு யாருக்காவது எல்லாம் சொல்லணும் ஜம்முன்னு பாசா இருந்திருக்கேன் அதெல்லாம் சொல்லணும்னு இவாளுக்கு ஆசை. நான் அந்த காலத்துல இருக்கும்போது அவ்வளவு டிசிப்ளின் இருக்கு நெருக்க யாரும் இதே கதையை சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? இதெல்லாம் யாரும் இருக்காது. ஆனா அவளுக்கு எப்ப திருப்தி அதை கொஞ்சம் கேட்கணும். யாராவது ஒருத்தர் போய் ஆமா சார் நீங்க பெரிய ஆளுதான் நீங்க அப்படிதான் இருந்த நீங்க ஐஏஎஸ் நீங்க கமிஷனரா இருக்கும்போது எல்லாம் சட்ட ஒழுங்கெல்லாம் பிரமாதமா இருந்தது. டெய்லி பேப்பர்ல பாருங்க இப்பதான் எல்லா டிவியும் போயிட்டு அவருக்கு ஒரு சந்தோஷம் சொல்லிட்டு போகல. என்ன இப்போ இப்படி கொச்சிட்டு விருத்தை சிந்தா ஆக்குலிதா அவர்கள் சிந்தா ஆக்குலிதா கவலையில மூழ்கின ஹிருதயத்தோட இருக்கக்கூடிய விருத்தை கிழவர்கள் அவளோட போய் இவர் என்ன பண்ணார் வில பண்ண அவளோட பேசணுங்க. அவ சொல்லும்போது ஆமா கரெக்ட் சார் நீங்க சொல்றது அப்படின்தான் இப்ப ரொம்ப கெட்டு போச்சு. நீங்க எல்லாம் இருக்கும்போது எப்படி இருந்தது எல்லாம் ஆபீஸ் இப்ப பாருங்க யார் வராங்க தெரியல ஏதோ கம்ப்யூட்டரை வச்சு எல்லாம் தட்டியில் உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க எல்லாம் இருக்கும்போது எவ்வளவு டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு அவளோடய போய் அவளையும் சந்தோஷப்படுத்துறது பிறகு ஒரு ஞானியினுடைய அவளோடையும் போய் அவரோட பேசிக்கொண்டு அவளுடைய கவலை எல்லாம் தானும் கலந்து கொண்டு அவளை அப்படியே ஸ்லோவா திருத்தி கொண்டு இருக்கக்கூடியவர் தான் இந்த ஞானி. அவர் என்ன பண்ணார் பாருங்க கொஞ்ச சமயத்துல குழந்தைங்களோட இருந்து அப்படியே உள்ளங்கையில கரத்தளத்தை தாளம் போட்டு இருந்தாரு. அப்புறம் கொஞ்ச நாள் என்ன பண்ணிட்டு இருக்காரு அந்த யௌவன பருவத்தோட இருக்கக்கூடியவரோட மரிசெஞ்சியா இல்லாம அவளோட உலக விஷயங்கள்லாம் பேசிட்டு அப்படியே அவளோட சந்தோஷமா இருந்தார். அதுக்கப்புறம் சில காலத்துல முதியவர்கள் கவலையோட இருக்கக்கூடியவர்கள் அவளோட இப்படி பால்ய பருவம் யௌவன பருவம் விருத்தா பருவம் இப்படி இருக்கக்கூடிய எல்லாரோடையும் இவர் ஜாலியா இருப்பாரு அப்படின்றதுதான் இதுல ஐடியா. இது யாரோட வேணாலும் இவர் ஜெல்லாக்கி அவளுக்கு சரி சமனா பேசி அவளுக்கு இந்த போதனையெல்லாம் அழகா கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடிய அந்த மனநசீலனாக இருக்கக்கூடிய முனிகி ந வியாமோகம் பஜதி குரு தீட்சா சததமாக. ஏன் அப்படின்னு கேட்டா அவருக்கு அவருடைய குருநாதரால கொடுக்கப்பட்ட அந்த ஞான தீட்சை அப்படின்றது வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஞான தீட்சை என்ன வேலை செய்யும்? அஜ்ஞானத்தை நிவர்த்தம் பண்றதுதான் அதனுடைய வேலை. அதை பண்ணதுனால இவருக்கு என்ன ஆச்சுன்னாக்க இவர் எதையும் பார்த்து மோகிப்பதே இல்லை. எல்லாம் அவருக்கு தெரியுது. உலகத்துல இப்படிதான் இருப்பார்கள், இந்த மாதிரி இப்படிதான் பண்ணுவாங்க, இந்த வயசுல இப்படிதான் இந்த பையன் பண்ணும், இவங்க எல்லாம் குடும்பம்னா இப்படிதான் மாமியார்னாக்கா இப்படிதான் ஒண்ணு சொல்லுவா, இப்படின்னா மாமியாரை பத்தி இப்படி இன்டெரக்டா சொல்லாம சொல்லுவா. இதெல்லாம் புரிந்து கொள்வார்கள். நமக்கு தெரியாதுன்னா இதுதான் மெச்சூரிட்டின்னு சொல்றோம். நம்ம பெரியவர்கள் என்ன பண்றாங்க அதுவே அத்தாரிட்டேட்டிவ் பண்ணா ஞானி, வேற ஒண்ணும் இல்லை. அவர் அந்த ஆத்ம ஞானம் இருக்கிறதுனால அவர் வியாமோகிப்பதில்லை. அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நாலேஜினாலேயே தானே ஆத்மா எல்லாரையும் பிரம்மஸ்வரூபமாக பார்க்கிற காரணத்தினால யாருடைய தப்பும் அவர் கண்ணுக்கு தெரிவதே இல்லை. அவர் எல்லாரையும் ஒத்துக்கொள்கிறார் இல்லையா? அவர் அக்செப்டன்ஸ், அதுதான் அவருடைய ட்ரைட். எல்லாரோடையும் பாலர்களையும் ஒத்துக்கொள்கிறார், யுவாக்களையும் ஒத்துக்கொள்கிறார்,
வயசானவர்களையும் ஒத்துக்க வைக்கிறார். அவருக்கேன்னு ஒரு ஒப்பீனியன் தான் கிடையாது. இல்ல, அழகா எல்லாரோடையும் இருந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடியவர் தான் உண்மையான ஞானி. இதுதான் ஜீவன் முக்தனுடைய லட்சணம். இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். ஞானி எப்படி இருப்பான்? முனிஹீன ஜாமோகம் பஜதி குரு தீட்சா சததமாக. அவருடைய அஜானமானது அந்த குருநாதரால் அருளப்பட்ட அந்த ஞான தீட்சையினால அஜானமானது முழுமையாக நீக்கப்பட்ட காரணத்தினால் அவர் இந்த உலகத்தை பார்த்து எப்பொழுதும் எக்ஸைட் ஆவதில்லை, எமோஷன் ஆவதில்லை. அவர் இன்டலெக்சுவலாக எல்லாத்தையும் டீல் பண்ணி கொண்டிருக்கிறார். இதுதான் விஷயம் இல்லையா? இன்டலெக்சுவலா எல்லாரையும் பாக்குறாரு தவிர எமோஷனலா போய் அப்படியெல்லாம் அட்டாச்மெண்ட் ஆகிறது இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்ல. क्वचित् बालैः सार्धं करतलगतालैः सहचितैः क्वचित् कारुण्यालङ्कृतनरवधूभिः सह रमन्ये क्वचित् वृद्धैः चिन्ताकुलितहृदयैश्चापि विलपन्ने मुनिर्न व्यामोहं भजति गुरुदीक्षा சததமாக அப்படின்னு 4வது ஸ்லோகத்துல அழகா சொன்னார். இந்த 3 தசைகள்ல இருக்கக்கூடியவர்களோடையும் அவர் ரமித்துக் கொண்டு இருப்பார். அதனால அவளுடைய மனோபாவத்துக்கு ஏற்ற மாதிரி இவர் காணப்படுவார். அவருடன் நெருங்குபவர்களுக்கும் அந்த மனோபாவம் அவரிடையே ஒட்டிக்கொள்கிற மாதிரி அவர் பழகுவார். இதுதான். அதனால அவருக்கு எந்த வித விகாரமும் கிடையாது. அவர் கரெக்டா இருக்காரு. அவர் எப்படி எந்த ரூட்டுக்கு அந்த பசங்களை ஐக்கியம் போனோமோ அந்த ரூட்ல அவர் போவாரு இல்லையா? அப்படி அவர் நிலை குலையாம இருக்கக்கூடியவர் தான் ஞானி அப்படின்னு சொல்ல சொன்னார். சரி, என்ன சார் இவர் பாலரோட இருக்காரு, இவர் என்ன சார் சின்ன பசங்களோட சுத்தின்னு இருக்காரு, இல்லைன்னா வயசானவர்களோட நல்ல ஒரு படித்தவர்கள் அந்த கம்பெனியில இருப்பாரா அவரு அப்படின்னு ஒரு சந்தேகம். நம்ம பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கலாம் நினைச்சுக்கலாம். அந்த கம்பெனி அப்படியா அங்கேயும் அவர் அதே மாதிரிதான் இருப்பார். அது கதாச்சித் வித்வத்பிஹி விவிதுஷுபிஹி அத்யந்தநிரதைஹி கதாச்சித் காவ்ய அலங்கிருதி ரசரசாலைஹி கவிவரைஹி கதாச்சித் சத்தர்க்கைஹி அனுமித பரைஸ்தார்க்கிகவரைஹி முனிர்ன வியாமோகம் பஜதி குரு தீட்சா சததமாக கதாச்சித் வித்வத்பிஹி. சில சமயங்கள்ல அவர் என்ன பண்ணுவாரு, வித்வான்களோட கோஷ்டியில உட்கார்ந்து இருப்பார். அவருக்கு எல்லாரும் கூப்பிடுறாரு, பெரியவர் நீங்க வாங்க அப்படின்னு போற சதஸ் நடக்கிறது. அங்க போய் உட்கார்ந்து இருக்காரு. அந்த வித்வான்களோட இருக்கும் பொழுது அங்க எப்படி படிச்சுட்டு இருக்காரு, அப்படியே அந்த வித்வான்கள இந்த உபநிஷத்துல அப்படி சொல்லியிருக்கு, இந்த உபநிஷத்துல அப்படி சொல்லியிருக்கு, பிரம்மசூத்திரத்துல எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு இந்த விஷயங்களை எல்லாம் அவர்களோட வித்வத் ஜனங்களோடையும் அவரால் பேசிட்டு இருக்க முடியும். அவர் அந்த லெவல்லயே இருக்க முடியும். அப்படியே இருந்துட்டு இருக்கார். அத்யந்த நிரதைஹி விவிதுஷுபிஹி. சில பேருக்கு படித்தவர்களோட இருக்கும்போது படித்தவர்கள் அவர்கள் பேசுறது உண்மைதான். சில பேர் இப்பதான் படிச்சுட்டு இருப்பான், அவர்களும் வருவார்கள் சதசுக்கு இல்லையா? விதிதிஷா அப்படின்னாக்கா வேதித்தும் நிச்சா. இவர்கள் இப்போதான் படிச்சுட்டு இருக்காரு, இவர்களுக்கு ஞானம் வரணும்னு அவளுக்கு ஏற்ற மாதிரியும் பண்ணோம். அத்தியந்த அக்கறையோட படிக்கிறார்கள் இல்லையா? இவாளோட பேசும்போது அத ஹை லெவல்ல பேசுறது இல்லையா? அது மூலாஜானம் தூளாஜானம் எல்லாம் பேசுறது. அந்த புதுசா வரவனுக்கும் அது புரியணும் அப்படின்றதுக்காக அவளுக்கும் அதை சொல்லணும் இல்லையா? 2 கெப்பாசிட்டியும் வேணும். நம்ம சாஸ்திரி எல்லாம் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இல்லையா? அவர் சில பேர் என்ன சொல்றாங்க, அதை ஒரு சாஸ்திரம் படிச்சிருந்தாலும் மேற்கொண்டு சாஸ்திரம் படிக்க முடியும். ஒன்னும் வியாக்கரமே படிக்காம ஒரு சாஸ்திரம் படிக்காம வந்து சொல்லிக்கிறேன் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாரு எங்க சாஸ்திரி எல்லாம். அது அவளுக்கு புரியலன்னாக்கா அது என்னுடைய ப்ராப்ளம் பண்ணுவார் அவரு. அவளுக்கு புரியலன்னா அவளுடைய ப்ராப்ளம் இல்லை. அது நமக்கு சரியா சொல்லி தரலன்ற அர்த்தமே தவிர, அவளுக்கு புரியுற மாதிரி சொல்லலான்ற அர்த்தமே தவிர, அவ புரிஞ்சிக்கலன்னு சொல்றது ரொம்ப தப்பு பண்ணுவார் அவரு. அது மாதிரி இவர்கள்லாம் பெரியவர்கள்லாம் என்ன பண்ணாரு, வித்வத் ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரியும் பேசக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அதே மாதிரி விவிதிஷாவால வரக்கூடியவர்களையும் புரிய வைத்து அவளை இந்த மாதிரி பண்டிதரா ஆக்கணும்ன்ற ஒரு எண்ணமும் இருக்கும். அதுதான் ஞானிக்கு ஒரு அழகு. ஏன் அவளுடைய ஞானத்தை ஞானிகளோட மாத்திரம் பகிர்ந்தா போதாது, அது அடுத்து தயார் பண்ண வேண்டிய இவர்களுக்கும் அந்த விவிதிஷுபிஹி அப்படி வேதித்தும் நிச்சயோட இருக்கக்கூடிய அவர்களுக்கும் அந்த ஞானத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு அவர்களுக்கும் விவிதிஷுபிஹி அந்த அவளோடையும் சகமா இருந்து கொண்டு இந்த ஞானத்தை பெருக்க வேண்டும் அப்படின்ற அர்த்தம் இல்லையா? ஞானத்தை சம்பாதிக்க ஆசையர்களோளுக்கு தகுந்த மாதிரியும் இருக்க வேண்டும் அப்படின்னார்.
கதாச்சித் காவியாலங்கிருதி காவியம் அலங்கார அலங்கிருதி ரசாலைஹி அப்படின்னாரு. காவிய அலங்கிருதி ரசாலைஹி, காவியங்களுடைய ரசங்கள் அலங்காரங்களுடைய ரசத்தை அதையும் ரசிக்க தெரியும். அப்படியே காட வேதாந்தத்தையே உட்கார்ந்துட்டு இருந்தானாக்கா என்ன தெரியும், அழகா ரசிக்க வேண்டாமா இல்லையா? அப்போ உத்தராமிச்சேர்க்கிறா இருக்கான்னாக்க இதெல்லாம் ரசிக்கணும் அவர்கள். என்ன அப்போ இது நிறமாத கர்ப்பிணி சீதை உட்கார்ந்து இருக்கான். அவர் என்ன பண்றாரு, அந்த சமயத்துல ராமனுக்கு ஒரு சிஸ்டர் ரிஷி இல்லான்னு அவருடைய ஆத்துக்கார் ரிஷி சிங்கர், அவர் பெரிய யாகம் நடத்துறார். யாகம் நடத்தணும்னாக்க எல்லாருக்கும் ரோல் இருக்கு. யாகத்துல வந்து பாத்தீங்கன்னா மாமாவுக்கு ஒரு ரோல், மாமா பிள்ளைக்கு ஒரு ரோல் எல்லாம் இருக்கு. இவர் மச்சினர் ராமர் பரதர் சத்ருகுணா இவர்களுக்கெல்லாம் ஒரு ரோல் இருக்கு. மாமனார் வேற வந்து ஆகணும் இல்லையா? எல்லாரும் போய் ஆகணும். கௌசல்யா போகணும், கைகேயி போகணும், எல்லாரும் போய் ஆகணும். இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாரும் சேர்த்து சரி இது ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, போவோம் அந்த யாகத்துக்கு போய் தானே ஆகணும், அதை ஒடுக்க முடியாது, என்னைக்கோ ஒரு நாள் பண்றாரு மாப்பிள்ள பண்றாரு, அந்த யாகத்தை நாம விட்டு கொடுக்க முடியாது. அப்போ பூர்ண கர்ப்பிணியா சீதை இருக்கும் பொழுது இவர்கள்லாம் சேர்ந்து அந்த யாகத்துக்கு போயிட்டாங்க. இதை எப்படி ஆரம்பிக்கிறாரு ஒரு கவி, என்னையா ராமர் ராமர்ன்றீங்க, பொண்டாட்டி புல் கர்ப்பம் இன்னைக்கோ நாளைக்கோ பிரசவத்திற்கு போது எல்லாத்தையும் விட்டு யாகம் தான் போறாரு, இது நியாயமான ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் ரசிக்கணும். அவர் என்ன ஆங்கிள் சொல்லுகிறார் அப்படின்னா அந்த யாகத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ், அதே சமயத்துல இதையும் விடாம அது ஒரு ரசமா சொல்றது இல்லையா? அதெல்லாம் வந்து ரசிக்காம நீங்க படிச்சீங்கன்னு வச்சுங்க, நீங்க வேதாந்திக் பஞ்ச் ஆஃப் மைண்டோட போய் நீங்க காவிய கிளாஸ்ல உட்காந்தீங்கன்னு வச்சுங்க, அது உங்க ரசிக்காது. சந்திரனை போன்ற முகம் அப்படின்னு அலங்காரம் சொன்னாங்க. சந்திரன்ல தான் களங்கம் இருக்கு, அதே மாதிரி இது மூஞ்சி ஓட்ட ஓட்டையா இருக்கும் போது கருப்பா இருக்கும் போல இருக்கு மூக்கெல்லாம் அப்படின்னு நான் நினைக்கிறது இல்லையா? அதை ரசிக்கிறதுக்கு ஒரு தனி ஒரு பஞ்ச் ஆஃப் மைண்ட் வேணும். சந்திரனிலோ அப்படின்னாக்கா அவருடைய முகமானது சந்திரன் போல இருந்ததுன்னாக்கா அப்படி தோசைகள் மாதிரி இருந்தது போல இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறது. அது சந்திரன்ல இருக்கக்கூடிய என்ன அழகு இருக்கோ, என்ன அட்ராக்ஷன் இருக்கோ, அந்த அட்ராக்ஷன் இந்த முகத்துல இருக்கு அப்படின்னு அந்த கவிகளுடைய அந்த அலங்காரத்தை ரசிக்கலாம். ஞானியா இருக்க, நான் ஞானி இதெல்லாம் ரசிக்க மாட்டேன், நான் வேதாந்தி, அதெல்லாம் முன்னாடி அதெல்லாம் சொல்லாதீங்க, என்கிட்ட அதெல்லாம் பத்தி பேசாதீங்க, அலங்காரம் தான் அதெல்லாம் ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் வேணாம், நேரம் உபனிஷத் மத்தவன் தான், வேற எதுவும் பண்ண மாட்டேன்னு அப்படி முரசா இருந்தான்னாக்கா ஞானியா இல்லையா? அவருக்கு பட்சபாதம் இருக்குன்னு அர்த்தம். எல்லா சாஸ்திரத்திலையும் ஒரு ஆசை இல்லை, எல்லாம் பிரம்மத்தினுடைய தான், எல்லா நாளைக்கும் வரணும், எல்லா மனிதர்களும் வரணும், எல்லாரையும் அக்செப்ட் பண்ணணும். அதுதானே அவர் அந்த ஒரு நிலைதான் அந்த ஞானியினுடைய நிலை. அவர் என்ன பண்றார், இப்படி காவியங்களை எல்லாம் ரசிக்கிறார், அலங்காரங்களை எல்லாம் ரசிக்கிறார் இல்லையா? உபமா அலங்காரம், உருப்பக அலங்காரம் இல்லையா? மயில போல கண்ணு அப்படின்னு உபமா எல்லாம் சொல்லுகிறார்கள், அதையும் ரசிக்கணும். ரூபகமான அலங்காரங்கள் இந்த உலகமானது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா அப்படியே மனம் வந்து அவன் புதி மாதிரி இருக்காங்க, அவன் வந்து அவன் மனசு குறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னா அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அதையும் ரசிக்கணும். ஆஹா என்னமா சொல்லியிருக்காரு. அதிசயோக்தி அப்படின்னு ஒரு அலங்காரம் இருக்கு. அதிசயோக்தி அவன் சொல்றான் வானமே குளிர்ந்தது இல்ல, அவர் வந்து பேட்டிங் ஆடும் பொழுது ஸ்டேடியமே அலறிச்சு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ரசிக்கணும். ஸ்டேடியம் எங்கே அலறும்? ஸ்டேடியமானது ஒரு ஜடமான ஒரு ஸ்டேடியம். என்ன பேசுறாங்க இவங்க எல்லாம், அதில் சில பேர் சொல்றது பார்த்துருக்கீங்கல்ல, அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் கத்தினாங்கன்னு அழகா சொன்னேன். ஸ்டேடியமே அலறிச்சு, அவர் வந்ததுன்னு இது ரசிக்கிற தன்மை இல்லைன்னு அர்த்தம். அவர் என்ன சொல்றது, கீழே போய் பண்ணா அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் அந்த பேட்டிங்க்கு வந்த உடனே அந்த இவர்கள்லாம் ரொம்ப ஆசையா எழுந்து கை தட்டி ரசிக்கிறார்கள். இதை ரசிக்கணும் இல்லையா? இதை போய் ஸ்டேடியமா அல்லது என்ன யூசேஜ், இந்த பசங்களுக்கு பேசவே தெரியல அப்படின்னு அந்த அலங்காரமான பேச்சு, அதிசயோக்தி பேச்செல்லாம் இது. அதுவும் இந்த காலத்துல சின்ன பசங்க பேசுறதெல்லாம் டாப்பு அப்படின்னு என்னைக்கு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அது அவளுடைய லாங்குவேஜோட நம்ம பொறுத்துன்னு போகணும் இல்ல? அதுதான் ஞானியினுடைய. இப்ப இவளோட காவியமோ அலங்கிருதி ரசங்களோ இதெல்லாம் ரசாலை இல்லையா? இதெல்லாம் ரசிக்கக்கூடியதான ஒரு மனப்பாங்கு அவர்கிட்ட இது நன்கு ரசிக்கக்கூடியது. ரசாலுன்னு ஒரு மாம்பழம் இருக்கு இல்லையா? அது ரசிக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்ல, அது கவிவரை இல்ல, கவிசிரேஷ்டர்களோட உட்கார்ந்து அந்த காவியத்தை ரசிக்கக்கூடியது அந்த கவி இல்லையா? கவியினுடைய அந்த சாதுரியத்தை இதெல்லாம் ரசிக்கணும். சிவானந்த லகரியில இந்த சௌந்தரிய லகரியெல்லாம்
ரொம்ப அழகான அபதம் அபதம் அப்படின்னு ஒரு யூசேஜ் இருக்கு. இதெல்லாம் நம்ம ரசிக்க வேண்டியது. சுதா சிந்தோர் பத்தியே அப்படின்னு சொன்னா அந்த காவிய ரசம், அந்த கவி எவ்வளவு சாதுரியமாக அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படி போடுறாரு அப்படின்னு சொல்லி அதை ரசிக்கக்கூடியதான ஒரு மனப்பான்மை அவருக்கு கவிச்சிரேஷ்டர்களோடய இருக்கக்கூடிய சில சமயத்துல இருக்கணும். சில சமயத்துல சத்தற்கை இல்லையா, சத்து தற்கைன்னு போட்டார். நியாயமா தர்க்கம் பண்ணக்கூடியவர்கள் தான் இருக்காங்க. எல்லாத்தையும் ஒரு அனுமான வாக்கியங்களோட சொல்லக்கூடியதுன்றதுதான் கார்த்திகனுடைய ஸ்டைல். அவர்கள் அப்படிதான் பேசுவார்கள். தர்க்கம் படித்தவர்கள் என்ன அவளுக்கு எப்படி பண்ணானாக்க, முதல்ல அவளுக்கு பர்வதோ வன்னிமான் தூமஹா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். பர்வதத்துல நெருப்பு இருக்குப்பா, என்ன பர்வதோ வன்னிமான் இத சொல்லணும். எதுக்காக? தூமான் புகை இருக்கிற காரணத்தினால. புகை இருக்கிற காரணத்தினால நெருப்பு இருக்குன்னு எப்படி அனுமானம் பண்ண அப்படின்னாக்க, எத்தனை எத்தனை தூமஹா தத்திர தத்திர வன்னிக்கு, எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும். எப்படி? எங்க ஆத்து சமையல் ரூம்ல எங்க அம்மா எங்க பாட்டி எல்லாம் சமைச்சு நான் பார்த்திருக்கேன். அதுல புகையா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த அடுப்புல சமைச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். இந்த மலையில இப்போ நான் பார்க்கிறேன், கண்ணால பார்க்கிறேன் புகை, அதனால அங்க நெருப்பு இருக்கு, அதனால நான் போன் பண்ணி சொல்ல போறேன் ஃபயர் இன்ஜினுக்கு அப்படின்னு ஒரு அனுமானம் பண்றோம்ல. இது அனுமானம். பருவத்தோ வன்னிமான் எதுக்காக? காரணம் ஹேத்து என்ன? தூமாத்து. அதுக்கு என்ன என்ன ஜெனரலைசேஷன்ல இந்த ஹேத்து நியாயம் நீங்க நினைக்கிறீங்க? எத்தனை எத்தனை வன்னிகி தத்திர தத்திர தூமகா, எங்கெல்லாம் எத்தனை எத்தனை தூமகா தத்திர தத்திர வன்னிகி, எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் வன்னி இருக்கு. எத்தனை எத்தனை வன்னிகி தத்திர தத்திர தூமகா இல்ல. நெருப்பு அயோபாலகத்துல இருக்கு, நல்ல இருப்பு காய்ச்சின இருப்புல இருக்கு, அங்க புகையே இருக்காது. அதுவும் சொல்லக்கூடாது, கரெக்டான வியாப்தி சொல்லணும். இப்படி பேசி பேசி பழக்கிறதுன்னு அந்த காலத்துல ரகசியம் சொல்லுவாரு. அந்த எப்படி அந்த குழந்தைகளை வளர்ப்பாங்கன்னாக்கா, இந்த பையன்கிட்ட அப்பா வந்து சொன்ன ஒரு குட்டி அங்க வந்து ஆடு குட்டி பாரு, எவ்வளவு அழகா இருக்கு பாரியா அப்படின்னாரு. ஆமாப்பா அழகா இருக்கு அப்படின்னா அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து, குட்டிரியம் சாது எம் குட்டி எவ்வளவு அழகா இருக்கு பாரு, ஏன் தெரியும் கொஞ்சம் குட்டி சுவாத், அது குட்டியாக இருக்கும் காரணத்தினால் அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே அவன் அடுத்து ஒரு சிங்கக்குட்டி வந்துதான். சிங்கக்குட்டியை பார்த்த உடனே இது எப்படி அப்படின்னு கேட்டானா, குட்டிரியம் சாது இதுவும் அழகா தானே இருக்கு, ஏன் குட்டியாக இருக்கும் காரணத்தினால, குட்டியாக இருக்கிற தன்மையில எல்லாம் அழகா தானே இருக்கும். ஆட்டுக்குட்டியா இருந்தா என்ன, சிங்கக்குட்டியா இருந்தா என்ன, புலிக்குட்டியா இருந்தா பூனைக்குட்டியானா, அப்பா அப்படின்னா பையன், ஏன்னா பாம்பு குட்டேர பாவா அப்படின்னா, பாம்பு குட்டி எது சார் அழகா இருந்தா பயமானா இருக்கு என்ன அப்படின்னா, சரி அவர் சொன்னார் அது இஷ்டம் பண்ணி அதை தவிர அப்படின்னு ஒரு இப்படின்னு பேசறதுக்கு எடுத்து கொடுக்குது. பேசும்போதே லாஜிக்கலா பேசணும். உங்களுக்கு பேசும்போதே நம்ம சொல்றதுக்கு ஒரு இடையூறு வருதுன்னு தெரிஞ்சுன்னா அதை கடந்து போகணும் இல்லையா. அது இஷ்டம் பாம்பு தவிர பாக்கி இடத்துல இது சரியா வரும் அப்படின்னு இப்படிதான் அந்த தார்க்கிகர்களுடைய ட்ரைனிங். அவர்களுக்கு சில பேருக்கு இப்படி பேசியே வழக்கம். இப்படி தர்க்க கிரந்தங்கள்ல சதுர்லட்சணி பஞ்சலட்சணி அவரு துவாதச லட்சணி சதுர்தச லட்சணி அப்படின்லாம் பெரிய பெரிய பாடங்கள் எல்லாம் ஒரே பாடம் தர்க்க சங்கரம் தான். ஆனா அது அப்படியே பெருசு பண்ணி அவர்கள் எடுத்துன்னு போவாங்க இல்லையா. அவை போயிட்டே கந்தவதி பிருத்திவி, அவ்வளவுதான். பிருத்திவியானது கந்தத்துடன் கூடினது, இவ்வளவுதான் அதுல வார்த்தை. அப்படின்னாக்கா அதை அவன் எப்படி சொல்லுவானாக்கா, எது பிருத்திவியாக கருதப்படுகிறதோ அந்த பிருத்திவியில கந்தம் என்ற ஊரல்ல எல்லாரும் ஒட்டிக்க கொள்ளக்கூடிய அந்த கந்தத்தன்மையுடன் கூடினதான அந்த கந்தத்தன்மையானது பிருத்திவியில இருக்கு. எந்த ரூபத்துல இருக்கு? பிருத்திவி அதுக்கு ஆதார ரூபமாக இருக்கு. அதுல இந்த வாசனை என்பது ஆரோபித ரூபமாக மேலே வந்திருக்கு. அந்த ஆரோபித ரூபமாக இருக்கக்கூடியதை இது எந்த சம்பந்தத்துல சமவாய சம்பந்தத்துல வைத்துக் கொண்டிருக்கு. இப்படின்னு அதை பில்டு பண்ணி போகக்கூடியவர்கள் தார்க்கிகர்கள். சாதாரண ஒரு விஷயம் தான் என்ன, அது அப்படியே பேசுறது அந்த ஸ்டைலு. ஏன்னா இப்படி பேசினா அந்த பிரச்சனை வரும், அதை தடுக்கணும், இதை பேசினா அந்த வரும், அதை தடுக்கணும், இப்படின்னு சொல்லி கந்தத்துவம் இல்லாத கந்தம்னு ஒண்ணு இருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதான். அதனால எங்கெல்லாம் நீங்க கந்தத்துவம் என்று ஒத்துக்கொள்கிறீர்களோ அந்த கந்தத்துவம் அந்த பிருத்திவியில இருக்கு அப்படின்னு சொன்னாதான் அது பிருத்திவிக்கு உண்மையான டெபினிஷனா இருக்கும். இதே நான் பாட்டுக்கு எதையாவது சொல்லிட்டு போயிட்டு இந்த பசு மாடு எப்படி இருக்கும்னா கொம்போல இருக்கோம்னா உடனே அவனுக்கு சந்தேகம் வரும். ஏன்னா கொம்போல இருக்கிறதெல்லாம் பசு காண்டாமிருகத்துக்கு கொடுத்தா போது அது பசுவா அப்படின்னு அவன் கேட்பான். இல்ல பிரவுனா எது இருக்கோ அதான் பசு அப்படின்னு ஆயிடும் பார்த்து.
அப்ப நாய் கூட தான் 10 வருஷம் பிரபுனா இருக்கு, நாய் என்ன இப்படின்னு எது சொன்னாலும் ஒரு அதிவியாப்தி வருது. அதனால இவன் சொல்லும் பொழுதே என்ன சொல்ல வேண்டியிருக்கு, ஒரு குளம்போட இருக்கணும். அப்ப மாட்டுக்கு ஒரு குளம்போட இருக்கவே இருக்காது, அசம்பவம் ஆச்சு அப்படின்னா. அதிவியாப்தி, அவ்வியாப்தி, அசம்பவம், இது 3 இல்லாததான ஒரு டெபினிஷன் எது சொல்றீங்களோ அதுதான் டெபினிஷன் அப்படின்றது இந்த படிப்பு இல்லையா. இது தெரிஞ்சாதானே கரெக்டா சொல்லுவான். அவன் பேசணும்னா ஒரு லட்சணம், ஒரு பொருளை நான் விளக்கணுமே ஆனால் அந்த விளக்கத்துல என்னெல்லாம் பிரச்சனை வருமோ அது எல்லாத்தையும் நான் டேக்கிள் பண்ணி கரெக்டா ஒரு ஸ்டேஷன் எடுத்துன்னு அதை அடக்கணும். சாஸ்திராதிமத்துவம், கோனாக்கா என்ன அர்த்தம்னா தொங்குகின்ற அந்த கழுத்தை உடையது எதுவோ அது கோ அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுல யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நான் அப்படி எல்லாம் தீர்மானம் பண்ணுவான். இப்படி சத்து தார்க்கிகர்கள் இருக்காரு இல்லையா, அவர்களோட சத்தற்கை அனிமி தபரை இல்லையா, அவர்களுக்கு எல்லாத்தையும் அனுமான பிரமாணத்திலேயே சொல்லணும் அவர்களுக்கு இல்லையா. நம்ம சொன்ன மாதிரி குட்டியம் சாது ஏன்னா குட்டி துவாட் அப்படின்னு சொல்லணும். அவருக்கு என்ன சாதிக்க விரும்புகிறார், அவர் என்ன சாதிக்கணும், இந்த குட்டி அழகாக இருக்கிறது, அவருடைய இன்டென்ஷன் என்ன, இந்த குட்டி அழகாக இருக்கிறது, அதுக்கு என்ன காரணம், குட்டியாக இருக்கக்கூடிய தன்மையினால அப்படின்னு சொன்னா. இப்போ இன்னொரு இடத்துல அது அதிவியாப்தி வருது அப்படின்னு சொன்னா, பாம்பு குட்டியில வரலையே சார் உங்க மனசுல வந்து அந்த மாதிரி இடத்தை தவிர்க்கவும் அப்படின்னு சொல்லி இத சொல்லணும். இப்படி எது சொன்னாலும் ஒரு விஷயம், ஒரு ஹேத்து, ஒரு வியாப்தி, ஒரு தீர்மானம், இப்படி தீர்மானம் இப்படி சொல்லக்கூடியதுதான் அனுமானம் அப்படின்னு பேரு. பஞ்சாவய வாக்கியம் அப்படின்னு அவ சொல்றாரு. இத நாம என்ன சாதிக்க விரும்புறோமோ, சாத்தியம் என்ன, அங்க மலையில நெருப்பு அதான் சாத்தியமா இருக்கு. அதை சொல்றதுக்கு என்ன காரணம், நாம பார்த்த புகை, கண்ணால பார்த்தது புகை, ஆனா நம்ம சாதிக்க வேண்டியது அனுமானத்தினால் நெருப்பு. நெருப்பை யாரும் கண்ணால பார்க்கல, கண்ணால பார்க்காத நெருப்பை இந்த புகையை வைத்துக் கொண்டு சாதிக்கணும் அப்படின்னாக்க ஒரு நல்ல காரணம் நமக்கு இருந்தா தானே சாதிக்க முடியும். எந்த காரணம் இல்லையா, எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு. ஏன், எங்க ஆத்துல பார்த்திருக்கேன் நானு, எங்க அம்மா சமைச்சு நான் பார்த்திருக்கேன் சமையல் நிறையில. அந்த அனுமானத்தை வைத்துக் கொண்டு நான் அதை எடுத்துட்டு வந்து இங்க அப்ளை பண்ணேன் இல்லையா, அதுதான் நிகமனன் வேற. அதை எடுத்துட்டு வந்த உடனே இங்க பண்ணோன்னு இப்ப தீர்மானம், இவனுக்கு மனசுக்குள்ள இது உதிச்சிருக்கு, இதுல நெருப்பு இருக்கு, நம்ம இப்ப இம்மீடியட்டா போன் பண்ணணும் அப்படின்னு சொல்லு. இதை என்ன பண்ணா எடுத்து சொன்னான்னா அது பேர் அனுமானம். அவனுக்கு மனசுல அது வந்ததுன்னா அதுக்கு பேர் அனுமிதி அப்படின்னு பேரு. இந்த அனுமிதி ஒருத்தனுக்கு ஏற்படுகிறது. அந்த அனுமிதி ஏற்பட்டவுடன் அவன் இன்னொருத்தனுக்கு அதை சொன்னால் அதுக்கு பேர் அனுமானம் அப்படின்னு பேரு. இப்படி அனுமிதி பரைஹி, இந்த அனுமான பிரமாணத்தை மனசிலேயே திங்க் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து இந்த தார்க்கிக தார்க்கிக வரைகி, தார்க்கிக சிரேஷ்டர்கள், நல்ல பெரிய தர்க்கம் படித்தவர்கள், அவளோட இருக்கும் பொழுது அவளோட இருந்துட்டு இதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். நெய்க்கு சொன்ன ஆதாரமா, தொன்னைக்கு நெய் ஆதாரமா அப்படின்ற ஒரு கதையெல்லாம் இருக்கு இல்லையா. இப்படி எல்லாம் அவளுக்கு ஏத்த மாதிரி அவளோட ஜெயிக்கணும், அந்த தர்க்கம் பண்ணி ஜெயிக்கணும். அந்த தென்னாலிராமன் கதையெல்லாம் பார்த்துருக்காங்க, திலகாஷ்டம் வைஷ்டபந்தனம் அப்படின்னு. அது என்னது, இவ்வளவு பெரிய புக்கை நான் பார்த்ததே, ஒரு பெரிய பண்டிதர் வந்தாராம் தெனாலிராமனோட தர்க்கம் பண்ணணும்ன்றதுக்காக. வந்த உடனே அவர் என்ன பண்ணாரோ, ராஜா இல்ல நாளைக்கு பெரிய பண்டிதர் வர்றாரு, பெரிய தர்க்கம் படித்தவர், நம்ம புலவர் நீதான், அதெல்லாம் பயந்து ஏந்தெல்லாம் ஓடக்கூடாது, அவ்வளவு பெரிய புலவர்லாம் இல்லை, அவரெல்லாம் என்னால டீல் பண்ண அதெல்லாம் கிடையாது, நீ ராஜ்யத்தினுடைய மானத்தை காப்பாற்றி தான் ஆகணும்னாரு. சரி வரேன் நானு அப்படின்ட்டு அடுத்த நாள் ஒரு புக்கை எடுத்துன்னு வந்தாரு. இது என் கையில வந்த உடனே இது என்ன புக்கு அப்படின்னு கேட்டான் அந்த பண்டிதர். வந்த உடனே நான் உங்களோட டிஸ்கஸ் பண்றதுக்காக இந்த புக்கு தான் எடுத்துன்னு வந்தேன், அது என்ன புக்கு பேருன்னு, திலகாஷ்டமைஷ்டபந்தனம் அப்படின்னா. அவனுக்கு இந்த புக்கு நம்ம படிக்கவே இல்லையா, நான் சதுர்லட்சுமி படிச்சிருக்கேன், பஞ்சலட்சுமி படிச்சிருக்கேன், இவர் என்ன புதுசா திலகாஷ்டமைஷ்டபந்தனம், சுவாமி இது நான் படிக்கல, நான் போயிட்டு வரேன்னு போயிட்டாரு. வந்த உடனே ராஜா எவ்வளவு பெரிய ஆளியா நீ, என்ன புஷ்பங்க அது, அப்படி பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல, இது காஞ்சி போன அந்த விறகு இருந்து பண்ணிட்டு அதை எடுத்து அந்த எருமாளுக்கு கட்டுறேன்னு அந்த கயிறை எடுத்து கட்டினேன், கட்டி அதுக்கு மேல இந்த பட்டு துணியை போட்டேன், திலகாஷ்டத்தை வைத்தேன். திலகாஷ்டம்னாக்க கட்டைய வச்சேன், அதுல அந்த எருமை கட்டுற அந்த கயிறுனால திலகாஷ்ட மைத்த பந்தனம்னு பண்ண, அதை ஒரு புக்கு பேரா சொல்லி இதை மூடி எடுத்துட்டு இதுதான் நான் படிச்சேன்னு பயந்து போயிட்டான். இப்படி தர்க்கத்தை தர்க்கத்தால் எப்படி வின் பண்றது,
நல்லா பெரிய பண்டிதர் போல இருக்காரு, சில காஷ்ட மைத்த பந்தனம் எல்லாம் படிச்சிருக்காரு அப்படின்னா அது ஒண்ணுமே இல்லைன்றதுதான் விஷயம். எப்படின்னு சொல்லல, இப்படி இவர் இது ஜோக்குக்காக சொன்ன, இப்படி அவர்களோடையும் ஒரு சரிசமமாக பேசுவார் அப்படின்னு அர்த்தம். இவருக்கு மேல பூர்ணமான அந்த ஞானம் இருக்கும் பொழுது ஞானிகளுக்கெல்லாம் சாதாரணமா வேதாந்தங்களை படிக்கிறவர்களுக்கு எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் அதை ஓரளவுக்கு புரிந்து கொண்டு அவளோட பேசக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அதனால அவளோட எல்லாரோடையும் ரசிக்க முடியாது. ஏன் அப்படி கொஞ்சம் மீமாசை கேட்டானா அது கேட்டாலும் கொஞ்சம் ரசிக்க முடியுது, கொஞ்சம் தர்க்கம் கிளாஸ் கேட்டோம்னா அதையும் ரசிக்க முடியாது, கொஞ்சம் சாகித்யம் இருந்தா அதையும் ரசிக்கணும். இப்படி இருக்கக்கூடியதான ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடியவர் ஞானி அப்படின்றதுதான் இதுல தாற்பயம். இப்படி தார்க்கிக சேஷ்டர்களோடய இருந்து கொண்டு முனி குரு தீட்சாத்ததமாக வியாமோகம் ந பஜதி, இப்படிப்பட்ட இந்த ஞானியாக இருக்கக்கூடியவர் சில சமயத்துல வித்வான்களோடும் இல்லையா, சில சமயத்துல அந்த வித்வத் எனக்கு வேணும்ன்ற ஆசையில விவிதிஷா சன்னியாசம் எடுத்துக்கொண்டு வரவர்களுடைய கும்பத்தையும் இவர் அவளுக்கு ஏற்ற மாதிரி பேசுறார். வித்வத் சன்னியாசிகளோடையும் உட்கார்ந்து அவளுக்கு சரிசமமாக பேசக்கூடிய கெப்பாசிட்டி. அது சமயம் சில சமயத்துல காவியங்களுடைய ரசத்தை அனுபவிக்கிறார், சில சமயத்துல அதுல இருக்கக்கூடிய அலங்காரத்தை ரசிக்கிறார், அதுல இருக்கக்கூடிய கவித்துவத்தை ரசிக்கிறார், ராகத்தை ரசிக்கிறார், பாவத்தை ரசிக்கிறார், தாளத்தை ரசிக்கிறாரு. அதே மாதிரி அந்த நியாயமா தர்க்கம் செய்வர்களோடு அந்த அனுமான பிரமாதத்தை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய தார்க்கிக வரைகி அந்த உசத்தியானவர்கள் இருக்கிறார்களே அவர்களோடையும் இவர் ஜாலியா பேசிட்டு இருக்கார். இவர் அரண்மனையில இருந்தாலும் சரி, தனிகரனுடைய வீடாக இருந்தாலும் சரி, மலையில இருந்தாலும் சரி, நதியில இருந்தாலும் சரி, குழந்தைங்களோட இருந்தாலும் சரி, அவரோட இருந்தாலும் சரி, இப்ப என்ன சொல்றார், வித்வான்கள் கோஷ்டியில இருந்தாலும் சரி, விவிதிஷா கோஷ்டியில இருந்தாலும் சரி, கவிதா ரசம் இருக்கக்கூடிய ஒரு கோஷ்டிலையும் சரி, தார்க்கிக கோஷ்டிலையும் சரி, எல்லா கோஷ்டிலையும் இவரால அழகாக அன்வயம் பண்ண முடியும். இதெல்லாம் பார்த்து அவர் ஏமாறுவதில்லை. ஐயோ இதை படிச்சுட்டானே நானும் இப்படி ஆகலையா அப்படின்னு நினைக்க மாட்டார். நல்லா அவருக்கு தெரியும் எல்லாத்துடைய லெவல் என்ன அப்படின்ற அந்த மெச்சூரிட்டியோட இருக்கக்கூடியவர் அந்த ஞானி. அவருக்கு என்ன ஜாமோகம் பஜதி அப்படின்னா கதா தியானாபியாசை क्वचिदपि सपर्या विकसितैः सुगन्धैः तत्पुष्पैः क्वचिदपि दलैरेव विमलैः प्रकुर्वन् देवस्य प्रमुदितमनाः सन्नतिपरः मुनिर्न व्यामोहं भजति गुरुदीक्षा शततमाः कथा தியானாபியாசம். சில சமயத்துல காத்தால அவர் அனுஷ்டானத்துல இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு அனுஷ்டானம் வேணும்னு அன்னைக்கு அவர் முடிவு பண்ணார். இன்னைக்கு அவர் கோயில கொஞ்சம் பேட்மிண்டன் ஆடிட்டு வரலாம்னு நினைக்கலாம். அன்னைக்கு அவருக்கு என்னமோ தோணிட்டு அவர் அன்னைக்கு என்ன பண்ணார், கொஞ்சம் தியானாபியாசங்கள்ல ஈடுபடுறார். அதுக்காக ஞானம் இல்லைன்னு ஆயிட முடியும். அவருக்கு தோணிட்டு அன்னைக்கு கொஞ்ச நேரம் அவர் என்ன பண்ணார், தியானாபியாசங்கள்லாம் காத்தால சீக்கிரம் எழுந்து பண்ணார். அதுக்கப்புறம் போச்சுட்டா விகசிதை. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், நல்லா மலர்ந்த புஷ்பங்களை எல்லாம் போய் அப்படியே எடுத்துன்னு வந்தார். போய் அவர் தோட்டத்துல இந்த வாசனையோட சத் புஷ்பை சுகந்தை சத் புஷ்பை நல்ல வாசனையோட இருக்கக்கூடிய புஷ்பங்களை எல்லாம் போட்டு இவருக்கு பண்ணணும்னு ஒரு நாள் ஆசை வந்து, ஒரு நாள் சாதாரணமா கிடைக்கிற அரபியை போட்டு பண்ணிடுவாரு. அன்னைக்கு என்னமோ அவருக்கு ஆசை வந்தது, போனாரு மார்க்கெட்ல போனாரு, நல்ல விதவிதமா பூவை வாங்கிட்டு வந்தாரு, ரோஜாவையும் லோட்டஸையும் வாங்கிட்டு வந்தார். வந்து அந்த சுகந்தமாக இருக்கக்கூடிய பூஜை பண்ணுவார். சில சமயத்துல என்ன பண்ணுவார், போதும் அப்படின்னு நம்ம ஆத்திரியா இருக்கக்கூடிய அப்படி பறிச்சுட்டு வந்து அந்த வில்வ இலையிலேயே நீங்க போதும், அந்த பூவெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் தட்டி விமலை கலைரேவ அப்படின்னாரு. சுத்தமாக இருக்கக்கூடிய துளசி தளம் இந்த இதெல்லாம் இப்படி பூஜை பண்ணுவார். அது மாத்திரம் இல்ல, எப்ப பண்ணாலும் ஒரு விஷயம் மாத்திரம் அவருக்கு நீங்க நோட் பண்ணிடணும். அது என்ன, பிரமுதிதமனா, எப்பொழுதும் சந்தோஷமா பண்ணுவார் அவர். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி அப்படின்னு அரபியா. நீ எது வேணாலும் பண்ண, அந்த பக்தியை மாத்திரம் தான் அவன் கணக்கில் எடுக்க போறான். நீங்க போக கூட வேண்டிய பூவையோ, நீங்க கூட்டிட்டு வர ஆளுகளையோ, நீங்க கொடுக்குற தட்சிணையோ யாரும் மதிக்க போறது இல்லை. அவர் பகவான் எதை மதிக்க போறார், உங்களுடைய சின்சியரிட்டி மாத்திரம் தான் அவர் எடுக்கக்கூடிய. அந்த சின்சியரிட்டி நான் ஞானிகிட்ட இருக்குமா இருக்காதா? அவர் பிரபோதித்த சித்தன் சந்தோஷமா பண்றாரு. அவரு அந்த துளசி போடுற அன்னைக்கு என்ன சந்தோஷமோ அதேதான் நிறைய பூ போட்டு சஹஸ்ரநாமம் பண்ணும் போதும் அவருக்கு அதே சந்தோஷம் தான். இப்படி இருந்து கொண்டு பூஜா தண்டிலாம்
அது மட்டும் இல்ல, அவருக்கு இன்னொரு குவாலிட்டி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஞானி எப்பொழுதுமே எப்படி இருப்பார் அப்படின்னாக்கா, பாலோன்மத்த இவர். சில சமயத்துல அவர் பாலர்கள் மாதிரி இருப்பார்கள், சில இடத்துல கொஞ்சம் பைத்தியகாரத்தனமா இருக்கிற மாதிரி இருப்பார். இப்படியும் உண்டு, பாலர்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஞானிகளும் உண்டு, உண்மத்தன் மாதிரி இருக்கக்கூடிய சித்தாரி மாதிரி இருக்க சித்தர்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஞானிகளும் உண்டு அப்படின்னு. இவர் என்ன பண்றார், ரொம்ப இன்னசென்டா இருக்கார், எல்லாருக்கையும் வினயமா இருக்கார். படிக்க 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 இவருக்கு என்ன ஆச்சு, ஹியூமினிட்டி ரொம்ப ஜாஸ்தியா போயிடுச்சு. விஷயம் தெரிய அப்பா கட்டுறது ரொம்ப கொஞ்சமா இருக்கு, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கேன்ற வினய பாவம் வந்துடுச்சு. அதை விட நதி பரஹா, நதினா நமஸ்காரம் பண்ணக்கூடிய, சமயத் அப்படியே மிகுந்த வினயத்தோட இருக்கக்கூடியதாகவே ஆயிட்டார். பரஹா நிச்சய அவருக்கு எப்பொழுதுமே சிம்பிளாகவும் எப்பொழுதுமே வினயத்தோட இருக்கிறதுன்றது அவருக்கு ஒரு பழக்கமாக போயிடுச்சு. இப்படி இருக்கக்கூடிய தேவசிய இப்படி இருந்து கொண்டு அவருக்கு பகவானுக்கு பூஜை பண்ணும், ஞானி பூஜை பண்ணுமா அப்படின்னு சில பேர் கேட்காங்க. என்ன சார் இது பூஜை எல்லாம் அதெல்லாம் கிரகஸ்தர்கள் பண்ண வேண்டியது, என்ன சார் இவ்வளவு பெரிய சன்னியாசியா இருக்காரு இவர் பூஜை பண்ணாதெல்லாம் விஷயம் தெரியாதவர்கள் பேசுகிறது. ஞானியானவர் பூஜை பண்ணா என்ன, அவர் பாட்டுக்கு இருந்தா என்ன, அவருக்கு போர் அடிச்சதுன்னா உபாசனை பண்ணாரு, அவருக்கு போர் அடிச்சதுன்னா படிப்பாரு, இல்ல எது வேணாலும் பண்ணாரு. நம்ம நினைக்கிற மாதிரி ஞானி நினைக்கிறோம் பெரிய பேட்டம். நம்ம நினைக்கிற மாதிரி அவர் எப்படி இருப்பாரு, அவர் எப்படி இருக்காரோ அதுதானே நம்ம அக்செப்ட் பண்ணணும், அதுதானே அவர் சொல்லி கொடுக்கறதுக்காக பண்றாரு. அவர் எப்படி இருக்காரு பூஜை பண்றாரு, நீங்க சில சமயத்துல ஞானிகள் பூஜை பண்றாரு, நம்மளும் அப்படிதான் இருக்கணும்னு நம்ம கத்துக்கணுமே தவிர அவரை போய் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்க முடியாது. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, சபரியா அப்படின்னாக்க பூஜைன்னு அர்த்தம் இல்லையா, சபரியான பூஜை. தேவசிய சபரியா பிரகுர்வன், அவர் எப்பொழுதும் பகவானுடைய பூஜையை பண்ணி நன்கு செய்து கொண்டே இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய முனிகி அந்த ஞானியானவர் குரு தீட்சா சததமாக, அந்த குருவனால கிடைக்கப்பட்ட குரு தீட்சாவனால வந்த அந்த ஞானத்தினால சததமாக அவர்களுடைய தமசேனாக்கா அவருடைய அஜானமானது கதமாகப்பட்டு முற்றிலும் அறவே நீக்கப்பட்டு விட்ட காரணத்தினால அவர்கள் ஒருபொழுதும் இந்த உலகத்தை பார்த்து என்ன வியாமோகம் பஜதி, அவர்கள் ஏமாற்றத்தை ஒரு நாளும் அடைய மாட்டார். அவர் பாட்டு அவருக்கு என்னைக்கு தியானாபியாசத்துல இருக்கணும்னு நினைச்சா அதுல இருப்பார். சில சமயத்துல நல்ல வாசனையோட புஷ்பங்களை வச்சுட்டு பூஜை பண்ணுவார். சில சமயத்துல ஆத்துல இருக்கக்கூடிய அட்டத்தை வச்சுட்டு தளத்தை வச்சுட்டு அவர் அட்ஜஸ்ட் பண்ணுவார். அதுக்காக ஐயோ இன்னைக்கு தெரியாத பூஜை பண்ணி டென்ஷன் ஆயிடுச்சு, நான் பிளானே பண்ண தன்னை தானே நொந்து நான் கல்யாணப்பட்டேன், இது முக்கியமான தினமாச்சு நான் பண்ணலையா அப்படின்னு அவங்கெல்லாம் கிஃப்ட் எல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் ஒண்ணும் அவருக்கு வராது. இன்னைக்கு இப்படி இது இல்லைன்னா அதுவும் இல்லாம வெறும் உட்காந்துட்டு போறேன் என்ன இப்போ அப்படின்னு அவருக்கு தெரியுமா இல்லையா, அதான் அந்த மெச்சூரிட்டி. சில சமயத்துல அப்படி இதழ்களாகவே பண்ணுவார். சில யானை ஒண்ணு எப்போதும் சந்தோஷத்தோட பண்ணுவார், வினயத்தோட பண்ணுவார். அப்படி பகவானுடைய பூஜையை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஞானியானவர் குருவனுடைய அனுகிரகத்தினால அவர் அந்த ஞான தீட்சையினால அஞ்ஞானம் போனவராக இருந்து அவர் இந்த உலகத்தை பார்த்து எந்த சந்தர்ப்பத்திலும் வியாமோகத்தை அடைவதில்லை. ஏன்னா அவர் நாம ரூபத்துக்கு அதீதமான அந்த சுத்த பிரம்மத்தை சாட்சாத்காரம் பண்ணதுனால சகுனமூர்த்தியை தியானம் பண்ணுவது அவருக்கு ஒரு குறவாவே தெரியல. அவருக்கு இருக்கட்டும், என்ன பிரம்மம் தானே, சகுன பிரம்மமும் நிர்குண பிரம்மமும் ஒண்ணுதானே அப்படின்ற எண்ணத்தோட சகுன பிரம்மத்தையும் தியானிப்பார். சில சமயத்துல இவரோட பேசும்போது நிர்குண பிரம்மத்தையும் ஆய்ப்பார். நம்மளும் குழந்தைக்கு ஊட்டும் போது சாதம் ஊட்டும் போது நிலாவான்னு சொல்லி ஊட்டுவேன் பேரனுக்கு. அதே சமயத்துல எனக்கு தெரியும் அவன் சந்திர மண்டலத்துல போய் சந்திராயன் நம்ம அமைச்சிருக்கோம், நம்ம அது போய் இறங்கக்கூடிய அளவுக்கு விஸ்தாரம் இருக்குன்னு என்ன ஒரு இருக்க. அதே மாதிரிதான் இந்த ஞானி நிர்குண உபாசகராக இருந்த போதிலும் சகுன உபாசனை கைக்கொள்ளாமல் செய்வார். அவர் இப்படி பண்றாரு, யாரு சொல்றது அவரை இல்லையா, அப்படியும் இருக்கக்கூடியவர் தான் ஞானி. அந்த கீழ் லெவல்லயே இருப்பார், மேல் லெவல்லயே இருக்கக்கூடியவர் தான் ஞானி. இதுதான் உண்மையான ஜீவன் முக்தி ஆனந்தமானது அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல இப்படி 6 லோகமானது பார்த்தோம் இல்லையா. அடுத்தது மேற்கொண்டு அடுத்த புதன்கிழமை ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு 2 தானே 9 தானே இருக்கு. அடுத்த புதன்கிழமை